ஹாய் கைஸ், நான் எங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எம்பி கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து போய்க்கணும் பிளாக் கேம் ப்ளே தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் 6 இதுக்கு முன்னாடி போட்ட பட்டில் பார்க்க தம்பி பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே. சரி ஓகே கைஸ், வாங்க இப்போ வர பேச வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோ கீழே வந்து கமெண்ட்ஸ்லாம் படிச்சிடலாம். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு அப்பாஸ் ப்ரோ தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஹாய் ப்ரோன்னு ஒரு ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே ரெட் கலர் ஆட் கமெண்ட் பண்ணலாம், சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஒரு போக்கிமான் பிடிப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த போக்கிமான் கரெக்ட் ஆன்சர் ட்ரில் பர் தாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஸோ கரெக்ட் ஆன்சர் ப்ரோ. ஸோ அப்புறமா பருட்டோன்ற ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. குட் ப்ரோ, ஐ லைக் யுவர் வாய்ஸ்ன்னு. ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அதுக்கப்புறமா வாட்டர் டியூபர் கேமிங் வந்து வணக்கம் நண்பரே அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் கைஸ். ஸோ வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஸோ கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், போன வீடியோவில் நம்ம வந்து ரெண்டாவது சிட்டியில் இருக்க ஜிம்மே முடிச்சிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த கேம் முடித்தோன்னே நம்ம டீம் பிளாஸ்மா வந்து ஸ்கல்லை திருட்டிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கல்லை மீட்டு கொடுக்க தான் கைஸ் இப்போதைக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இதாங்க ஸ்பின் வீல் ஃபாரஸ்ட். ஸோ இந்த இடத்துக்கு தான் டீம் பிளாஸ்மா வந்திருப்பாங்க. நம்ம 2 பாதையாக போகுது, நம்ம 2 பேரும் தனியாக போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஸோ இங்கே வந்தால் ஃபுல்லாக ட்ரெயினர் பாட்டில் கைஸ். இருங்க கைஸ், எல்லா ட்ரெயினர் பாட்டிலையும் முடிஞ்சிச்சு. ஸோ கைஸ், நம்ம டீம் ரொம்ப வீக்காக இருக்குது. அவங்க 2 பேர்கிட்ட சண்டை போடும்போது கண்டுபிடிச்சிட்டேன். லெவல் அப் பண்ணுங்க கைஸ். ஸோ நமக்கு இப்போ லெவல் 30 வரைக்கும் கேச்சஸ் இருக்குது. மேபி 25, 26, 27 அது வரைக்கும் ஏற்றிட்டு போகலான்னு பார்க்குறேன் கைஸ். பார்க்கலாம். ஸோ திரும்ப இந்த இடத்துல வந்தேன். டீம் பிளாஸ்மா வேறு இருக்காங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. ட்ரெயினர் தனியாக இருக்காங்க, டீம் பிளாஸ்மா தனியாக இருக்காங்க. ஸோ இவங்க ஸ்கல்லை திருட்டிட்டு இங்கே ஓடி வந்திருக்காங்க கைஸ். ஸோ வேறு இடமே கிடைக்கல இவங்களுக்கு. இங்கே ஓடி வந்து நம்மளை மாட்ட வச்சு எட்ஸ்கேட்ரில் வந்து ஒரு தரமான போக்கிமான் கைஸ். ஆனால் இப்போதைக்கு அது வேஸ்ட்டு தான். ஸோ எட்ஸ்கேட்ரில் ஆனதுக்கப்புறமா தான் ஒரு தரமான போக்கிமான். எட்ஸ்கேட்ரில் இப்போதைக்கு ட்ரில் பராக இருக்குது. ஸோ எட்ஸ்கேட்ரில் ஒரு தரமான போக்கிமான் கைஸ். ஸோ திரும்பவும் டீம் பிளாஸ்மா. ஸோ இந்த டீம் பிளாஸ்மா பேட்டில் மட்டும் காட்டுறாங்க கைஸ். இந்த ட்ரெயினர் பேட்டிலாம் ஒரு அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ பர்லைன் வச்சுருக்கு. ஸோ பர்லைனுக்கு ஃபியூரி 5 போடலான்னு போட்டேன். நினச்ச மாதிரி தான் போச்சு ஃபியூரி 5 கைஸ். ஸோ அப்புறமா சாண்ட் அட்டாக் போட்டுச்சு. ஸோ அக்யூரசி ஃபெல் ஆயிடுச்சு. நான் கூட அவாய்ட் பண்ணிடணும்னு நினச்சேன் கைஸ். அவாய்ட் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா பண்ணிச்சு. ஸோ அவாய்ட் பண்ணிடுச்சு. ஸோ வேறு எந்த அட்டாக் தான் கைஸ் பண்ணணும். எட்ஸ்கேட்ரில் அக்யூரசி ஃபெல், அது தெரியுமே. மெட்டல் கிளா யூஸ் பண்ணேன் கைஸ். ஃபைனலி சாவடிச்சாச்சு. ஸோ இந்த பரலையன் டீம் ராக்கெட் டு டைம் பிளாஸ்மா பரலையன் அவ்வளோதான் கைஸ். 2 பேரும் ஒன்றா தான். ஸோ இந்த இடத்துல ஒரு பொக்கி பால் இருந்துச்சு. அது உள்ளே என்ன இருந்துச்சுக்கிட்டேன் சத்தியமாக ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். ஸோ இவங்கிட்ட தப்பிச்சு போயிடலான்னு பார்த்துட்டு அப்படி தப்பிச்சு வந்துட்டேன் கைஸ். ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து இவங்க கூட எல்லாரும் கூட பேட்டில் பண்ணணும் கைஸ். ஏன்னா லெவல் ஏற்றணும், வேறு வழியே இல்லை. ஸோ வழி இல்லாமல் இவங்ககிட்ட தான் வரணும். இல்லைனா போக்கிமானுக்கு அது ரொம்ப ஹெச்பி கம்மியாக தருது கைஸ். ஸோ 2 கேம்லேயும் லெவலப் பண்ணணும். ஸோ சன்லேயும் லெவலப் பண்ணணும், இதுலேயும் லெவலப் பண்ணணும் கைஸ். ஸோ இந்த இடத்துல இந்த இது மாதிரி இருக்குல்ல, ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது உள்ளே ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. நான் தெரியாதனமாக போய் அது மேலே மிதிச்சிட்டேன் கைஸ். அது வந்துச்சு சண்டை போடுறதுக்கு. யாரோ ரேஞ்சராமா. சரி கைஸ், ஸ்கிப் பண்ணிட்டு வரேன். ஸோ கைஸ், அதுக்கிட்ட சண்டை போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம டேரெக்டாக போவோம். அந்த புல் அது மேலே இதுவாகிட்டு இருக்குல்ல, ஸோ ஒரு மாதிரி இதுவாக மேலே வந்துட்டு இருக்குல்ல, அது மிதிக்கக்கூடாது. ஸோ அந்த புல்லெல்லாம் லைட்டாக கொப்பளிச்சு மேலே வந்துட்டுக்குது, அதெல்லாம் மிதிக்கக்கூடாது கைஸ். மிதிச்சா வந்துடுறாங்க சண்டைக்கு. உஷாராக தான் போகணும் கைஸ் இவங்கிட்ட. நாடாடி கிராஸ்லேயும் போக்கிமான் கைஸ். இந்த இடத்துல வந்தீங்கன்னா பீடவெல்லாம் நிறைய கிடைக்கும் கைஸ். லெவல் 16 கிடைக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ பாருங்க, இங்கே வேறு ஒழிச்சிட்டு இருக்காங்க. உஷாராக போகணும் கைஸ், இல்லைன்னா சங்கு ஊதிடுவாங்க. சரிண்ணா, ரொம்ப வீக்காக இருக்குது கைஸ். போக்கிமான் சத்தியமாக சண்டை போடுறதுக்கே ஆகலை. அதனால் வெறியிட்டேன் கைஸ். ஸோ அப்புறம் தான் லெவல் ஏற்றணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இப்போதைக்கு எல்லாம் ஸ்கிப் கொடுத்துட்டு ஓடிட்டே இருந்தேன். ஏன்னா வீடியோ லென்த் ஜாஸ்தி ஆயிருங்க சார். ஆஃப் பண்ணிட்டு சண்டை போட்டால் கூட எனக்கு டைம் பத்தாது கைஸ். நேற்றே 1/2 hour லேட் ஆகிடுச்சு வீடியோ. ஏன்னு கேட்டிங்கன்னா லெவல் ஏற்றிட்டு இருந்துட்டேன் கைஸ். ஸோ லெவல் நான் நேற்றே எழுதிட்டேன். அந்த வீடியோ நீங்கள் நாளைக்கு தான் பார்ப்பீங்க. ஸோ 5 மணிக்கு வர வேண்டியது கரெக்டாக 5:30க்கு வந்திருக்கும். ஸோ பாருங்க, இதுதான் நம்மளோட எட்ஸ்கேட் ட்ரில்பரோட பவர். ஸோ ஃபஸ்ட்டு பியூரிஃபைக்கு கம்மியாக போச்சு, அப்புறம் நிறைய போச்சு பார்த்தீங்களா. கிரிட்டிக்கல் ஹிட்லாம் ஆகும். ஸோ பியூரிஃபை வந்து ஒரு தரமான அட்டாக்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்ச நாளைக்கு தான் அது நம்ம கூட இருக்க போகுது. ஸோ அடுத்த எபிசோடில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது பார்க்கலாம் கேஸ். இருக்காது கேஸ், எனக்கு தெரிஞ்சு தூக்கிடுவேன். ஏன்னா ட்ரில்பர் வந்து எப்படி சொல்கிறது, அடுத்த எவால்வ் பாருங்க கைஸ், செம்மையாக இருக்கும். எட்ஸ்கேட் ட்ரில் தான். ஸோ இங்கே ஒரு ரேஞ்சர் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே ரேஞ்சருக்கு
எப்படி இருந்தாலும் இவங்க கூட அதில் திரும்ப சண்டை போடணும் கைஸ், வேறு வழியே இல்லை. ஸோ லெவல் ஏற்றணும், திரும்ப வந்து தான் ஆகணும், எல்லாரு கூடயும் சண்டை போடணும், வேறு வழி இல்லை கைஸ். ஸோ அது வந்து இந்த அட்டாக் யூஸ் பண்ணிச்சு. சரிங்க, ஸ்கிப் பண்ணிடுறேன், இதெல்லாம் சில்லற பேட்டல் தான். ஸோ கைஸ் ஃபைனலி வி ரீச். இவன் தான் கைஸ் அவன் தூக்கிட்டு வந்துருப்பான். இவங்ககிட்ட சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை கைஸ். இவங்க பேட் ரேட் வச்சுட்டு இருப்பாங்க. ஒன்று பேட் ரேட்டு இல்லை இது கைஸ் பர்லையனு, அப்படி இல்லையா இன்னொரு போக்கிமான் இதை வச்சுட்டு இருந்தேன், சரியா ஞாபகம் இல்லை. ஸ்டோரிங் எனர்ஜி என் கைஸ் பைட் யூஸ் பண்ணிக்கிது, ஒரே அட்டாக்கில் காலிடுங்க. இதிலே தெரிஞ்சிருக்கு கைஸ் நம்ம போக்கிமான் எவ்வளோ பவராக இருக்குன்ட்டு. ஸோ அடுத்தது இவனை எடுத்துகிட்டு வந்தேன், பிஜியை டிடெக்ட் யூஸ் பண்ணி தப்பிச்சிட்டான். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கைஸ். அடுத்தது ஒரு போக்கிமான் எடுத்துகிட்டு வா, அதே திரும்ப பேட்ரேட்டே கைஸ். சரி இதை வச்சே சண்டை போடலாம், அது எப்படின்னா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கைஸ் இருந்தேன். நானும் திரும்ப ஏர் கட்டர் போட்டேன், பைட் யூஸ் பண்ணான், சரி யூஸ் பண்ணிட்டு போடான்னு சொல்லிட்டு விட்டேன். ஏர் கட்டர் கொஞ்சம் போச்சு, பாதி போச்சு கைஸ். ஸோ தப்பே சொல்ல முடியாது, நம்ம லெவல் அப் பண்ணல கைஸ். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு ஒரே அட்டாக். ஃபேம்போர் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இவனும் 3 போக்கிமான் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ நம்மளுக்கு 2 போக்கிமான் ஆல்ரெடி ஃபெயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ வாட்டர் கன் யூஸ் பண்ணேன், டாட்டாவை போய் சொல்லி அமிச்சாச்சு. ஸோ அப்புறம் சாண்டைல் எடுத்துகிட்டு வந்தான். ஸோ சாண்டைலுக்கு வாட்டர் டைப் வீக்னஸ் தான் கைஸ், அழகாக முடிச்சுட்டு போயிடலாம். வாட்டர் கன் சூப்பர் எஃபெக்டிவ். இப்போதைக்கு நம்ம லெவல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது கைஸ். அவங்களே 20 வச்சுட்டு வராங்க, நான் 18 தான் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கிட்டே ட்ராகன் ஸ்கல் கிடச்சிச்சு கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ கேரண்டினா எப்படி சொல்கிறது, லெவல் ஏற்றி தாங்க சொல்லுவேன். 7 சேஜஸ் ஆகும் கைஸ், ஏதோ சேஜஸா. ஸோ அந்த ஸ்கல் இப்போதைக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, இது வந்து லெஜெண்ட்ரி போக்கிமான் இது இல்லை, விச் டீம் பிளாஸ்மா நாங்கள் தேடுறது இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். இந்த தடவை எங்கள் வழியில் நீ குறுக்க வராத, நீங்கள் தானே என் வழியில் குறுக்க வரீங்கன்னு சொல்லணும். வந்து நம்மக்கிட்ட தோக்கிறதுனே வராங்க சிவங்க. ஸோ 7 சேஜஸ் டீம் பிளாஸ்மாவில் நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறாங்க சிவன். அவங்க என்ன 7 சேஜஸோ கைஸ், அந்த 7 சேஜஸ் வந்து போக போக தான் என்ன நமக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். இப்போதைக்கு நான் சிட்டிக்கு போகிறேன், அங்கே வந்துட்டு நம்ம 2 பேர் சண்டை போடலாம் அப்படின்றாங்க. ஸோ நம்ம லெனோரா கிட்ட ட்ராகனோட ஸ்கல் கொடுத்தாச்சு. அப்புறம் நமக்கு அவங்க மூன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கைஸ். நமக்கு வந்து டஸ்க்கு ஸ்டோன் கொடுத்துருந்தாவா. ஸோ டஸ்க்கு ஸ்டோன் எதுக்கு இதில் தேவைப்படுமா கைஸ்? டஸ்க்கு ஸ்டோனு கைஸ் ஏதோ ஒரு போக்கிமானுக்கு ஏதோ ஸ்டோன் தேவைப்படுது. ஸோ அது எந்த போக்கிமான் தான் ஞாபகம் இல்லை சரியா எனக்கு. ஸோ கைஸ் அந்த வழியில் போயிட்டு நம்ம இந்த வழியில் வந்துவிட்டோம். இவங்ககிட்டலாம் சண்டை போடணும், நான் தான் சொன்னேன்ல, அப்புறம் வந்து சண்டை போட்டுக்கிறேன் கைஸ். இப்போதைக்கு நான் வீடியோ லென்ஸ் ஆகிடும், அப்புறம் லேட் ஆகிடும் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு, அதனால தான் கைஸ். ட்ரெயினர் ஃப்ரம் நியூ டவுன் சேலஞ்சு லெனோரா அண்ட் அவ்வளோதான் கைஸ் முடிச்சு. ஸோ நம்ம அது தோக்கடிச்சது இவங்க ஊரில் நியூஸாக போட்டாங்க. ஸோ இந்த சீன் தான் கைஸ் செம்மையாக இருக்குது. இந்த சீன் தான் இன்ட்ரோலையும் வச்சுருப்பாங்க, அந்த பையன் ஓடி போகிற மாதிரி ட்ரீம்ஸ்ன்னு போட்டு நல்லாவே இருக்கும் கைஸ். இந்த சீன் சூப்பராக இருக்கும். ஹை லெவலு லோ லெவலு எல்லா இதுலேயும் காட்டுவாங்க. ஸோ இந்த ஒரே ஒரு ட்ரக்கு தான் கைஸ் எல்லா இடத்துலையும் சுற்றி வந்துட்டுருக்கும். ஸோ அப்புறம் இந்த இடத்துல தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஸோ கீழே ரோடு, மேலே 2 பேர் மேலே நடக்கிறதுக்கு ஒரு வழி வச்சுருக்காங்க கைஸ், அவ்வளோதான். ஸோ உள்ளே வந்தோன்னா இதுதான் கைஸ். இப்போதைக்கு சிட்டி உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். இதில் என்ன போட்டிருக்கு கைஸ், நேம் ரேட்டரா யாரோ. ஸோ அங்கேயும் போட்டுருந்துச்சு கைஸ் நேம் ரேட்டர், ஏதோ நேம் ரேட்டர்னால் எதுக்குன்னு தெரில கைஸ். இந்த வீடியோ இங்கேயும் முடிக்க போகிறதில்ல, இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு பாட்டு இருக்குது, இருங்க கைஸ். நீங்கள் போக்கிமான் சென்டர்லேருந்து இப்பாலிக்கா வந்தீங்கன்னா இப்பாலிக்கா ஒரு பில்டிங் இருக்கும். ஸோ இங்கே வந்தாலே இந்த ஒரு பாட்டி பேசுதா, இந்த பாட்டி நாட் ஆப்ஷன் பேட்டில் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கு, எல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ நேராக அந்த பாட்டி போகும். அந்த பாட்டி எங்கே போகும்னா 55வது ஃப்ளோருக்கு போகும் கைஸ். இப்போ நம்ம 55வது ஃப்ளோருக்கு தான் போகணும். 47வது ஃப்ளோர் இருக்கும், 55வது ஃப்ளோர் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்தீங்கன்னா இவங்களாம் சண்டை போடுற மாதிரி இருக்கும் கைஸ். ஒரு போக்கிபால் இருக்கும், அதில் ஹைப்பர் போஷன் இருக்கும். இவங்க கூட சண்டை போட்டால் தான் அந்த பாட்டிமா கிட்ட போக முடியும். ஸோ கைஸ் அவனை முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பேன்சேஜோட 3 வச்சுருப்பான், வாட்டர் டைப்பு கிராஸ் டைப் அதெல்லாம். ஸோ அதே அழகாக முட்டை இவங்க கூட சண்டை போட்டதுக்கே நம்மளோட சர்வைன் வந்து வைன் வீப் பண்ணுவேன் கெஸ் க்ரோத்தாக இது லீச் லைஃப் மூவ் கற்றுக்குச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட பீடோ வந்து ரோஸ்ட்டுன்ற மூவ் கற்றுக்குச்சு கைஸ். ஸோ ரோஸ்ட் மூவ் நான் பையிலேருந்து வச்சுட்ருக்கேன், அந்த மூவ் ரொம்ப நல்ல மூவ் கைஸ். ஸோ அப்புறம் இந்த பாட்டிகிட்ட வந்து பேசுனீங்கன்னா இந்த பாட்டியை போட்டு தள்ளணும் கைஸ், அதாவது போக்கிமானை போட்டு தள்ளணும். ஸோ இதுக்கிட்டே ரப்பீஸ்னு ஒரு போக்கிமான் இருக்கும் கைஸ். இவங்க கூட சண்டை போடும் போதே நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக லெவல் இல்லை கைஸ், சுத்தமாக லெவல் இல்லை. எல்லோரும் சாவுன்னு சாவுறாங்க கைஸ், ஒருத்தனும் உசுரோடு இருக்க மாட்டேன்றாங்க, வெறியாகுது.
ஒரு அடிக்கு எல்லாருக்கும் பாதி ஹெச்பி போகுது கைஸ். வெரி ஆகிட்டனாலாம். ஸோ எப்படி இருந்தாலும் அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் லெவல் ஏற்றிட்டு தாங்க கைஸ் வருவேன். 100% வர சொல்கிறேன். ஸோ ஏன்னா இந்த வீடியோக்கு முன்னாடியே லெவல் ஏற்றிட்டேன். நான் வாய்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடியே கைஸ் லெவல் ஏற்றிட்டேன். ஸோ போய் சண்டை போட்டு 2 கேம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உட்காந்து ஏற்றிருக்கேன் கைஸ். லெவல் மட்டுமே ஒரு போக்கிமானுக்கும் தனித்தனியாக. ஸோ இதில் இப்போதைக்கு நான் எதுக்கு வந்தேன்னா ஹெச்பி ஷேர் எடுக்க தான் வந்தேன். ஹெச்பி ஷேர் எடுக்க வந்த பர்பஸே அதுக்கு தான் கைஸ். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் எடுத்துடலான்னு. ஆனால் இல்லைனா அழகாக ஜிம் ஃபைட்லாம் முடிச்சுட்டு போகும்போது எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் ஆனால் எனக்கு ஹெச்பி ஷேர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன் கைஸ். ஸோ ட்ரப்பிஷ்க்கு வாட்டர் டைப் மூவ் போட்டேன். பட் அவ்வளோ போல் என்ன பண்ணுறது, வழி இல்லாமல் முடிச்சிட்டேன் கைஸ். முடிக்க முடியாமல் முடித்தேன் தான் சொல்ல ஒரே உண்மை அதுதான் கைஸ். இவனும் 20 வச்சுட்டு இருக்கானால 18 தான் கைஸ் வச்சுட்ருக்கேன். பேம்பூரே லெவல் 18 தான் இருக்கான். ஸோ அப்புறம் மின் சீனாவோ என்னவோ எடுத்துகிட்டு வந்தாங்க கைஸ். நான் இவனை வச்சே சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். லிக் போட்டேன், டேக்கிள் போட்டேன் கைஸ். அது மாதிரி டேக்கிளே வித்தியாசமாக ஒரு டேக்கிளாக இருக்குது கைஸ். ஸோ லிக் போட்டேன், டஸ் நாட் அஃபெக்ட்னு வந்துச்சு கைஸ். ஸோ ஒரு டேக்கிள் போடுறாங்க கைஸ். அந்த போக்கிமானின்னா டேக்கிள்னே தெரில, அது வித்தியாசமான டேக்கிளாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து அட்டாக்கெல்லாம் ஃபெயில் பண்ணுது, அவ்வளோதான். அது டேக்கிள் தானே அது. அவ்வளோதான் போச்சு கைஸ். கியூட்ஸா மேலே அட்டாக் பண்ணுவானான்னு தான் தெரில. ஷிஃப்ட் யூஸ் பண்ணிட்டாங்க கைஸ். செத்துச்சு. லாஸ்ட் 1 ஹெச்பி கைஸ். வழியில் போக்கிமான் மாற்றி தான் ஆகணும். ஸோ நம்மளோட சர்வைன்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அவன் தான் கொஞ்சம் லெவல் இருக்காங்க. ஸோ 20 அவன் தான் மெயின்டைன் பண்ணலாம் அவனை வச்சு. ஸோ லீஃப் டொர்னாடோ போட்டேன், எவ்வளோ போதுன்னு பார்க்கலான்ட்டு. பரவாயில்ல கைஸ், இவனை வச்சு அடிச்சிடலாம். என்கோர் போட்டான் அவன். என்கோர் இதுக்கு டிஃபென்ஸாக இது ஒன்று இதுக்கோ கைஸ், அதுக்கு டிஃபென்ஸ் அது. ஸோ அழகாக முடிச்சிட்டேங்க கைஸ். நம்ம பேம்போர் லெவல் 99 இப்போ தான் வந்திருக்கு. பைட்டுன்ற மூவ் கற்றுக்குச்சு. சரி கற்றுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தாச்சு கைஸ். கைஸ் அது பாட்டியே தாத்தான்னு தெரியல, யாரோ ஒருத்தவங்க அவங்க போட்டு தள்ளதுக்கப்புறம் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் கைஸ். ஸோ ஹெச்பி ஷேர். ஸோ இதுக்காக தான் கைஸ் இவனால சண்டை போட்டால் சென்டரில் ஆடிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக கேம் வெளியே போயிடுச்சு. அதனால் அங்கங்கே சின்ன சேவ் அதனால தான் கைஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வாட்டி சின்ன சேவ் கூட பண்ணல, டேரெக்டாக பெரிய சேவ் பண்ணிக்கலாம் வந்த தைரியத்தில். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆடி திரும்ப தான் கைஸ் வந்து ஜெயித்தேன். ஸோ சொல்கிறது ஒன்றும் இல்லை கைஸ், நீங்கள் எப்போவுமே சேவ் பண்ணி வச்சுட்டே ஆடுங்க. ஸோ நான் லெவல் ஃப்ளோர் 1க்கு வந்துட்டேன். வந்துட்டு இப்போ டேரெக்டாக போகணும் கைஸ். ஸோ இங்கேருந்து நத்திங் டு யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேரெக்டாக கிளம்பலாம் கைஸ். நம்ம டைட் நல் கைஸ், டைட் மேல். ஸோ ஒரே ரெட் கலர் ஆட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கைஸ் நீங்கள். ஸோ இந்த அடுத்த வீடியோவில் கேரண்டி லெவல் ஏற்றி தான் கைஸ் சொல்லுவேன். ஸோ நம்ம டெட் ஸ்கர்ட் மெயினாக தேவைப்படும்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், அவ்வளோ தான் வீடியோ. இந்த வீடியோ பார்த்து வாட்ஸ்அப் பார்க்கணும். அது வரைக்கும் டில் தென் டாட்டா பை பை. ஸோ மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே. சரி ஓகே கைஸ், பை.